இங்கு மட்டும்தான் தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவனுக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். உலகை அசைப்போம் பறந்துவோ எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான், அதுல வருகிறான், ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு ட்ரோல். உண்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். டேய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. கரெக்ட். அவஸ்துப்பா இந்த எலெக்ஷனோட ஓடிடுவான். ஏய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. இந்த 2026 எலெக்ஷனோட அவன் ஓடிடுவான். அவ்வளவு கூட்டம் வந்த இந்த சுள்ளிராஜா, நம்ம அவரு கவுண்டமணி, செந்தில் இவங்க எல்லாம் வந்தா கூட தான் மார்க்கெட்டுக்குள்ள கூட்டம் வருது. ஏன்னா அவங்க எல்லாம் வச்சு காய்கறி வகையில பணம் எடுப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமா நிற்கும். அது மாதிரி ஒரு நடிகை கூட்டம் நிற்கும். நீயா? இதுக்காகவா நீ இவ்வளவு வேகமா ஓடி வந்த? சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு அடுப்புடா. தகுதிக்கு மீறி பேசாத. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இந்த பிரச்சனை ஏன்ட சொல்லு, நான் தீர்த்திக்கிறேன். வாமா. நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நடுங்கிறவன் இல்ல, அலற விடுறேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டா. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். எனக்கு உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரர்ல செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. ஐயோ சாமி, வேற எங்களை மாதிரி இருக்கிற எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அதனால அவர் சொல்றதுதான் கண்டிப்பா அவரோட இது சப்போர்ட் வேணும். ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு அவனுக்கு மயிரான ஓட்டே தேவையில்லைங்கிறான். ஏன்னா ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டே தேவையில்லைங்கிறான். ஏன் சொல்றேன்னா, ஒரு படிச்சவனா சிந்திச்சனாக்கா எதுக்காக ஒருத்தர் வராரு என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். உனக்கு அந்த தற்கூரி ரஜினியோட ஃபேனா இருந்தாக்க சத்தியமா உனக்கு புரியாது. நான் சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன், ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டு தேவையில்லை எங்களுக்கு. ரஜினி ஃபேன்ஸ் நீ ரஜினி ஆதரிக்கிற, நீ ரஜினி கிட்ட ஒழுங்கா இருந்தா நான் ஓட்டு போறேன், மயிரான ஓட்டே தேவையில்லை அப்படியே சொல்றேன். Fantastic, super, mind blowing, unbelievable. ரஜினி ஆதரிக்கிற, நீ ரஜினி கிட்ட ஒழுங்கா இருந்தா நான் ஓட்டு போறேன், மயிரான ஓட்டே தேவையில்லை அப்படியே சொல்றேன். ஏய் தற்குறி அப்படினா என்ன காய விட்டானே. கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ரவுடியாக இருந்தாங்கன்னா இந்நேரம் விஜய்
வெளியே நடமாடி இருக்க முடியாது, சிறையில கழித்து நிற்கணும். அம்பியார் ஜெயலலிதா இருக்கும் போது அவர் இந்த மாதிரி பேசி வெளியே வந்திருக்க முடியுமா? அந்த மாதிரி தூக்கி உள்ள வச்சிட்டு இருக்கோம். டவுசர் எல்லாம் கைட்டு இருக்கும் அந்த பொம்பளை, டவுசர் எல்லாம் கைட்டு இருக்கும் அந்த பொம்பளை. சீமானா யாருன்னே தெரியலண்ணா எனக்கு. சீமானா யாருன்னே தெரியலண்ணா. தெரியாது. யாருன்னே தெரியல. ஆமா தெரியலடா. இந்த சீமான் வந்து ஆடு மாடு மரங்கள் இதுக்கெல்லாம் மாநாடு போடுறாங்கல்ல, இத கட்சியோட முதன்மை கொள்கை என்னன்னா பெண்களுக்கு எதிராக செயல்படுறது. ஃபர்ஸ்ட் ரூல், நம்ம ஆட்சிக்கு வந்தா இந்த ஆட்சியில கொடுக்கிற மகளிர் உரிமை தொகையை ரத்து பண்றோம். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு பிரிவிலேஜ் மைண்ட் செட்டை விதைக்கிறோம். ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், ஃப்ரீயா பஸ் கொடுப்போம் அப்படின்னு பொதுவா பேசிட்டு போறவங்களா நாங்க இல்ல. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. செகண்ட் ரூல், பெண்களுக்கு இலவசமா கிடைக்கிற உரிமை தொகை விடையில் போயிடும். ரெண்டுத்தையும் ஓசின்னு சொல்லி கிண்டல் பண்றோம். ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும். ஆத்தா இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் படியை தூக்கி மத்தவங்க மேல போடுறோம். தேர்ட் ரூல், நம்ம கட்சியில இருக்க பொண்ணுங்களுக்கு யாருக்காவது பதவி ஆசை இருந்ததுன்னா அவங்க நீங்க எப்படி வேணா ஏமாத்திக்கலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது, கேட்கவும் விட மாட்டேன். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மனம் நாணம் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நமக்கிட்ட இல்லாம யாருக்கு பயிர்ப்பு. அண்ட் ஃபோர்த் ரூல், ஒருவேளை பதவி ஆசைக்காக கட்சியில உழைச்சா உழைப்ப வாங்கிக்கோங்க, பதவியை கொடுக்காதீங்க. இதையும் மீறி பதவி வேணும்னு போராட்டம் பண்ணா காரை விட்டு மேல ஏத்திட்டு போயிட்டே இருங்க. பொண்ணுக்கு புரியுதுல்ல? இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. ஆளை பைத்தியமாங்களான்னு பாக்குறியா? ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல எகிரி போயிரு. எல்லாருமே பொய் சொல்றவங்க, எல்லாமே ஜாலரா பண்றவங்க, அவங்களுக்கு மட்டும் தான் இடம், மத்தவங்களுக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு இடம் கிடையாது, இன்னைக்கு இடம் கிடையாது. அதற்கு தான் திரும்ப வந்து பேசி அதை சுமூகமாக சமாதான பேச்சுவார்த்தை கூட ரோட்டாதான் இல்ல. ஆசோக்கு ஈசோக்கு 64 கல சோக்கு, எல்லா சோக்கை விட பெரும் சோக்கு அவன் சோக்கு. மொத்த உங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும்? திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. ஐயோ ஐயோ, என்னாச்சு? அத நினைச்சேன் கிரிக்க. எந்த பிராமண எதிர்ப்பை கட்டி நீ திராவிட இருப்பை கட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பார்த்து ஒரு பூ கூட சாம மாட்டேங்குது, ஒருத்த கூட மாட்டானே. அவனுக்கு சாமி வராத கோயில்ல சாமியாரத பார்த்தா நம்மள தான் ஆடுவான், தீமிதிக்கு பார்த்தா நம்மள தான் தீமிதிப்பான், வேல் குத்துற நம்மள வேல் குத்துவான், அலகு குத்துற நம்மள தான் அலகு குத்துவான், பால் காவடி, பரவ காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி எல்லா காவடி நம்ம குத்துவான். ஆனா அவன் வெறும் கட்டாடிட்டு காசை வாங்கி ஓடி போயிட்டான். ஆனா அவன் மட்டும் அரசியலுக்கு பரியார் யாரும் பார்த்தா நம்ம அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பார்த்து மேல அவர் ஏறி உட்கார்ந்துவாரு. அவர் என் கூட நீ மரம் நிக்கிறா, மரம் நிக்கும் போது நாடு மரம் நிக்கும் போது நீ சிண்டி பண்ணாம அப்படி நம்மள உசுப்பேத்தி விட்டு நம்மள வெட்டு வாங்க வச்சுட்டு நம்மளுக்கு ஆயுதம் போட்டுட்டு அவர் சொகுசா வாழ்ந்துட்டு அந்த அரசியலே புரிந்து கொள்ளாம அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பார்த்து இந்த மண்ணினுடைய மக்கள் காலகாலமா செத்துட்டு இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது.